களியாவூர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கபீர் சுல்தான் கேட்குறாங்க. நான் ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறேன். நான் இப்போது புது ஆட்டோ எடுக்கலாம் என்று நினைத்தேன். அரசு மானியத்துடன் கிடைக்கும் என்றார்கள். மானியம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். ஆனால் பேங்கில் லோன் போட்டாலே தவிர மற்றெந்த காரணத்திற்காகவும் மானியம் கிடைக்காது. இப்போது என்ன செய்யலாம்? லோன் போட்டால் தான் மானியம் கிடைக்கும் என்று எடுக்கிறது நல்லதா, தவிர்த்து கொள்வது நல்லதான்னு கேட்குறாங்க. சில விஷயங்களுக்கான அரசு மானியம் இப்படி தான் வழங்கப்படுகிறது. வங்கிகளில் இருந்து நாம் பணத்தை கடனாக வாங்க வேண்டியது, அந்த கடனை நாம் அடைக்கணும். மிச்சம் இருக்கிற ஒரு தொகையாக அரசு போட்டு மானியமாக கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ இது செய்யலாமா? ஏன்னா வங்கிகளில் இருந்து கடன் வாங்கும் பொழுது வங்கி வட்டிக்கு தானே பணம் கொடுக்கும். அப்போ நம்ம வட்டி கட்ட வேண்டியது இருக்குமே. இந்த வட்டி கட்டி தான் எடுத்தா தான் அங்கேருந்து கிடைக்கிற மானியம் கிடைக்கும். வட்டிக்காக இது நம்ம செய்யலாமான்னு கேட்குறாங்க. 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, நாம் வட்டியைத்தான் கெட்டி எடுக்கிறோங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. வட்டி தான்னா எங்கேருந்து யார் என்ன ஹெல்ப் பண்ணாலும் வேறு உதவிகளை பெறுவதற்காக வட்டியில் போய் விழக்கூடாது. முதல் விஷயம், வட்டி பெரிய விஷயம், பெரிய பாவம். அந்த பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. என்ன காரணமாக இருந்தாலும் அந்த வட்டியில் போய் நாம் தலை வச்சு படுத்துடக்கூடாது. எந்த நன்மைகள் கிடைச்சாலும் சரி தான், எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி தான், நன்மைக்காகவும் வட்டியின் பக்கம் போயிடக்கூடாது, தீமைகளிலிருந்து காத்துக்கொள்வதற்காகவும் வட்டியின் பக்கம் போயிடக்கூடாது. வேறு வழியே இல்லாத நிர்பந்தமாக இருந்தாலே தவிர எந்த கட்டத்திலையும் வட்டி அனுமதிக்கப்பட்டதில்லை. இப்போ நான் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு வருமானம் இல்லையா, வேற ஒன்று நோக்கி போயிட வேண்டியதான். வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு பணத்தை ஈட்டி ஆட்டோ வாங்குற அளவுக்கு காசு சம்பாதிச்சு அதுக்கு பிறகு ஆட்டோவை நோக்கி பயணிக்கணுமே தவிர சில லாபங்களுக்காக வேண்டி, இன்னும் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி வட்டியில் போய் கால் வச்சு சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கக்கூடாது. முதல் விஷயம் ஒன்று. 2வது, இப்போ அந்த அரசு மானியம் என்று சொல்லப்படுற விஷயங்களில் பல நேரங்களில் வட்டி என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டாலும் நிஜத்தில் நாம் வட்டி கட்டுறதில்லை. வட்டி கட்டுறேன் என்று சொன்னதனால் வட்டி ஆகிவிடாது. நீங்கள் வட்டி கட்டணும், அப்போ தான் வட்டி ஆகும். உதாரணமாக நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. 1 லட்ச ரூபா வங்கியில் வாங்கிட்டு நீங்கள் 1,10,000 ரூபா கட்டுறீங்கன்னா வட்டி கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா வாங்கினீங்க, 80,000 ரூபா தான் கட்டினீங்க, 90,000 ரூபா தான் கட்டினீங்க. வாங்கின பணத்தை கூட கட்டலை, அதை விட கம்மியாக தான் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் எப்படி வட்டி வாங்கினதாக ஆகும்? சில மானியங்கள்லாம் அரசு இப்படி தான் வச்சிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு தொகையை வாங்குறீங்க, அதுக்கு அரசு ஒரு தொகையை மானியம் என்கிற பேரில் உதவி செய்கிறது. இந்த உதவி அரசாங்கத்துக்கு பேங்க்குக்கு வரும்பொழுது எப்படி கணக்கு என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் வாங்கின தொகை 1 லட்சம், நீங்கள் கெட்டின தொகை 80,000. வாங்கின தொகை 2 லட்சம், கெட்டின தொகை 1,50,000 அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கம்மியாக, வாங்கியதை விட குறைவாக நீங்கள் பணத்தை திரும்ப செலுத்தி இருக்கிறீங்க. இதில் சொல்லப்படுறது இங்கேருந்து வந்தது வட்டி, அங்கேருந்து போனது அப்படின்னு வட்டி கணக்குகள் என்று சொல்லப்பட்டாலும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வட்டி இல்லவே இல்லை. இது பேச்சு வழக்கில் புரிந்து கொள்கிற அடிப்படையில் இங்கிருந்து வாங்கினா அங்கிருந்து என்று அது வட்டிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் மொத்தத்தில் நான் வாங்கினது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு? வாங்கின தொகை 1 லட்சம், அதை விட கம்மியாக 10,000 ரூபா, 20,000, 30,000 கம்மியாக தான் திரும்ப செலுத்தி இருக்கிறேன். இது எப்படி வட்டிக்குள்ளே சேரும்? அப்படி சில மானிய வேலைகள் இருக்கிறது. அப்படி இருக்குமானால் அந்த வகையில் நான் எந்த வட்டியும் கெட்டாமலேயே கொடுத்த பணத்தை மட்டும் கெட்டவோ அல்லது கொடுத்ததை விட குறைவாகவோ கெட்டுகிற சூழல் இருக்குமானால் அதை நாம் வட்டி பட்டியலுக்குள்ளே சேர்க்க முடியாது. அது மாதிரி கிடைக்கிற மானியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நாம் அரசுக்கு வைத்த கோரிக்கைகள் ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த வட்டி என்கிற சிஸ்டத்தினால முஸ்லீம்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி நிலை இருக்குது. எனவே வட்டிக்கான சிஸ்டத்தை மானியத்தின் வழியாக எங்களுக்கு சரி செஞ்சு கொடுங்க. வங்கிகளில் பெறக்கூடிய தொகைக்கு நீங்கள் மானியத்தை செலுத்துவதன் வழியாக எங்களுக்கு வட்டி இல்லாத முறையில் பணம் கிடைப்பதற்கு உதவிகள் செய்யுங்க என்றெல்லாம் அரசுக்கு முஸ்லீம் இயக்கங்களின் சார்பில் நாம் கடந்த காலத்தில் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடிதங்கள்லாம் எழுதியிருக்கிறோம், தீர்மானங்கள்லாம் ஏற்றியிருக்கிறோம். எனவே அது ஒன்றும் மார்க்க அடிப்படையில் இந்த மாதிரி இருந்தால் குற்றமில்லை என்று புரிந்து கொள்ளலாம்.